ஹாய் எவ்ரிவான். நம்மளும் வந்துட்டு அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் வந்து நாங்க எந்த ரிவ்யூவும் கொடுக்கறது இல்ல. இது வரைக்கும் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப சேனலுக்கு கொடுக்கறது கிடையாது. ஸோ ஐ தாட் ஆஃப் நாட் டாக்கிங் அபவுட் ஆல் தோஸ் ரபிஷ் திங்ஸ்ன்றதுனால நான் விட்டுட்டேன் நான். பட் ஆனா என்ன சொல்ற, ஒவ்வொரு நாளைக்கும் பிரஜன் வந்துட்டு ஒவ்வொரு சேனலும் ஏறி இறங்கி வந்துட்டு இன்டர்வியூஸ் கொடுக்கறதெல்லாம் பாக்குறப்போ எதுக்கு நீ சும்மா இருக்கன்ற மாதிரி என்ன ஒரு ப்ரோவோக் பண்ற மாதிரி இருந்தது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இவர் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்துட்டு அந்த ரெட் கார்டு கொடுத்த அந்த அப்போ வந்துட்டு ஒரு இனிஷியலா ஒரு சேனலுக்கு அவரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. கொடுக்குறப்ப என்ன சொல்றாரு, பார்வதி மனசறிஞ்சு வந்துட்டு மன்னிப்பு கேட்கல, பட் கம்ருதீன் வந்துட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். ஓகே, சரி, அது அதோட முடிச்சுக்கலாம். பட் ஆனா இப்போ ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல கம்ருதீன் வந்துட்டு மனசறிஞ்சு மன்னிப்பு கேட்கல. என்ன பண்ணணும்? சாண்ட்ராவோட பாதங்களை போட்டோ எடுத்துட்டு பூஜை ரூம்ல எடுத்துட்டு போயிட்டு மாலை போட்டு சூடம் காட்டணுமா? இல்ல என்ன பண்ணா உனக்கு வந்துட்டு அது மனசறிஞ்சு மன்னிப்பு கேட்டாங்கன்ற மாதிரி தோணும்? ரெண்டு பேரோட வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க, ரெண்டு பேரோட கரியரை அழிச்சிருக்கீங்க, ரெண்டு பேரோட எதிர்காலத்தை அழிச்சிருக்கீங்க, அவங்களோட அடையாளத்தை அவங்களோட அட்ரஸ அழிச்சிருக்கீங்க. கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம என்ன அழகா பேசிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு. ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் பிரஜன் அட்ரஸ் பண்ணதுக்காக நான் இதை சொல்லிட்டேன். த செகண்ட் திங், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் வாட் ஹேப்பன்ட் ஆன் தட் டே. வாட் ஹேப்பன்னாக்க நம்ம என்ன பார்த்தோன்றது தான் அது. பிரஜன் வந்துட்டு இப்ப புதுசா எது சொல்றாரு, அங்க இன்னும் நிறைய நடந்தது, ஆனா அதெல்லாம் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணல. ஏன் சுபிக்ஷா இன்டர்வியூ எடுத்தாங்களே, அப்ப கேட்டிருக்கலாம்ல எல்லாம். என்ன அங்க அப்படி அவ்வளோ நடந்தது, எதுவும் டெலிகாஸ்ட் பண்ணல, ஏன் டெலிகாஸ்ட் பண்ணல நீ பிக் பாஸே கேட்டிருக்கலாமே. என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு, ஏன் டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்னு நீ பிக் பாஸ கேட்டிருக்கலாமே. இல்ல உன் மச்சான கேட்கறது தலையில ரெண்டு தட்டி தட்டிட்டு ஏன்டா அதை டெலிகாஸ்ட் பண்ணல கேட்க வேண்டியது தானே. எங்களெல்லாம் முட்டாளுங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அன்னைக்கு நடந்த அன்னைக்கு கார்ல இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த டோர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் சாண்ட்ரா வந்துட்டு ஒரு ஒரு செகண்டுக்கு அப்புறம் அந்த சைன் வந்துட்டு அவங்க கொடுத்தது ஒரு ஃபிட்ஸுக்கான சைன் தான். அந்த இழுப்பு வரப்போ வர அந்த சைன் தான் அவங்க கொடுத்தாங்க. விக்கல்ஸ் விக்ரம் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறப்பவும் டே நட்டுன்னு அவரால் அதை இது பண்ண முடியல. அதை பார்த்துட்டு நொர வருது, ஃபிட்ஸ் வந்துடுச்சு, நொர வருது, ஃபிட்ஸ் வந்துடுச்சுன்னுட்டுன்னு அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. பார்க்காதவங்க மறுபடியும் அந்த இது வீடியோ எடுத்து பார்த்தாக்க கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு நொர வந்துடுச்சுன்றத சொல்றாரு அந்த இடத்துல. எந்த பேனிக் அட்டாக்ல நொர வருதுன்னு எனக்கு தெரியல. அது வரைக்கும் நாங்க அது ஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்போ நாங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம். ஃபிட்ஸ் வந்தவங்க கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்துட்டு வராங்க, அங்க சூப்பர் டிலக்ஸ்ல படுக்கிறாங்க, படுத்துட்டு சபரியோட பால்ஸை பத்தி பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, எல்லாம் முடியுது. போமோகிரானட் சாப்பிட்டாங்க, அங்க போனாங்க, இங்க ஓகே. ஒரு பேஷண்டா இருக்கக்கூடாது, ஓகே. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இது வீக்கெண்ட் வந்துட்டு மாமா மச்சா இவங்க எல்லாம் என்ன பேசி வச்சுக்கிறாங்கன்றது தெரியாது. அந்த வீக்கெண்ட் வந்துட்டு விஜய் சேதுபதி இஸ் அட்ரஸிங் தட் இஸ் நாட் ஃபிட்ஸ், இட் இஸ் பேனிக் அட்டாக். ஏன்னா இவர் சோஷியல் மீடியால வர கமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க டேக் பண்ணி போடுறாங்கல்ல, அதெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு திஸ் இஸ் நாட் ஃபிட்ஸ், திஸ் இஸ் பேனிக் அட்டாக். பேனிக் அட்டாக்னு சொன்னாக்கா நாங்க விட்டுருவோமா? இல்ல எனக்கு தெரியல. எனக்கு சபரியோட பால்ஸ் பேசுறப்ப இருந்த சிரிப்பு, கம்ருதீனை பார்த்த உடனே வந்துட்டு அந்த அளவுக்கு ஆடி போறாங்க. அவன் சும்மா அவன் சாப்பிட்டுட்டு போறான், அந்த பையன் ஆடி போறாங்க. பார்வதியை மறுநாள் பாக்குறப்ப பயந்து நடுங்குறாங்க, மிரள்றாங்க. இப்போ நான் அந்த கேப்டன் தல ரூம்னு ஒண்ணு இருக்கே, அதுல கம்ருதீன் போட்டோ இருக்கே, அதை பார்த்தாக்க பயப்பட மாட்டாங்களா? இல்ல அந்த இடத்துல எல்லாம் கம்ருதீன் நடந்திருக்கானே, பார்வதி நடந்திருக்காளே, அந்த இதெல்லாம் பார்த்தாக்க அந்த குரல் கேட்காதா? நாங்க இந்த பிக் பாஸ் இந்த சீசன் 9 டிவி ஆஃப் பண்ணிட்டா கூட எங்களுக்கு பார்வதி கத்துற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் இருக்காதா? அந்த இடத்துல தானே சர்வை பண்ணிட்டு இருக்காங்க, இருக்காதா? லுக், மை கொஸ்டின்ஸ் ஆர் வெரி ஜென்யூன். நான் யாரையும் பிளேம் பண்ணியோ யாருக்கும் வந்துட்டு ஃபாரா பேசுறதுக்காகவோ நான் இங்க உட்காரல. பட் எனக்கு வந்துட்டு நீங்க மாத்தி மாத்தி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒரு ரெண்டு பேரோட லைஃபையே கொலாப்ஸ் பண்ணிட்டு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம திரும்ப 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 அந்த சப்ஜெக்ட பேசுறீங்கன்றப்போ கொந்தளிக்கிறோம். எங்கனால முடியல இது. நான் என்ன கேக்குறேன், பிரஜன் கிட்ட கேக்குறேன் நானு, யோ ஹஸ்பண்ட் மெட்டீரியல், உன் ஒய்ஃபுக்கு ட்ராமா இருக்கு, சின்ன வயசுல இருந்து இருக்கு,
நிறைய இஷ்யூஸ் இருக்கு, மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குன்றது உனக்கு தெரியும். நீ வந்துட்டு இன்டர்வியூஸ்ல கொடுத்துருக்கேனே. இப்போ நான் என்ன கேக்குறேன், லாஸ்ட் வீக் கெமியோனியும் வந்துட்டு எவிக்ட் ஆகுற அந்த சந்தர்ப்பத்துல வந்துட்டு ஒரு பேனிக் அட்டாக் வந்தது. ஒரு பேனிக் அட்டாக் வந்த லேடிய எப்படி நீ தனியா விட்டுட்டு போற? நீங்க வைல்ட் கார்டுல வந்தீங்களே பார்வதி, எப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? எப்படி பார்வதியை நம்பி நீ அந்த இடத்துல தனியா விட்டுட்டு போற? உனக்கு உன் வைஃப் மேல அக்கறை இருந்தாக்கா நீ என்ன பண்ணிருக்கணும்? இல்ல மை வைஃப் ஷீ கேன் ஹேண்டில் பார்வதி, இல்ல இந்த சிச்சுவேஷன் ஷீ கேன் ஹேண்டில், அவளுக்கு ஆல்ரெடி பேனிக் அட்டாக் வந்திருக்கு, சோ இதெல்லாம் வேண்டாம், நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிருந்தாக்க உன் மேல மரியாதை இருந்திருக்கும். ஒரு நாளைக்கு சாண்ட்ரா அந்த வீட்டுல இருந்தாக்க இவ்வளவு காசு உனக்கு வருது, நீ உட்காந்து வீட்டுல பிக் பாஸ் குழந்தைங்களை வச்சுட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு அந்த காசை சம்பாதிக்கலாம் நீ ஆசைப்பட்ட. அப்போ உனக்கு சம்பாரிச்சு போடவா மத்த கண்டஸ்டன்ட்ங்க வந்திருக்காங்க? யூ ஹேவ் டு டெல் மீ. ஒரு புருஷன் உனக்கு இல்லாத அக்கறை அங்க கப்பு எனக்கா உனக்கான்னுட்டு அங்க டாஸ்க்ல வந்துட்டு போராடுற மக்களுக்கு ஒரு பேஷண்ட் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியை கொடுத்துட்டு இருக்க முடியுமா? ஒருத்தருக்கு பத்ரம் பத்ரம் அஞ்சலி பாப்பாவை பாத்துக்கிற மாதிரி ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி வந்துட்டு ஒருத்தரை பாத்துக்க முடியுமா? இல்ல அவங்க டாஸ்க் விளையாடுவாங்களா? இப்போ ஒரு வாட்டி பேனிக் அட்டாக் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துட்டா அவங்க இன்னொரு அட்டாக் வரத்துக்குள்ளேயே வந்துட்டு ஒரு பிசிக்கல் டாஸ்க்ல வந்து நீங்க எப்படி நீங்க அலோ பண்றீங்க? மெடிக்கல்ஸ் கேட்டீங்களா? ஒரு ஹஸ்பண்ட் நீ கொடுத்துருக்கணும் பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் அவங்க பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு, நீ சொல்லல. இப்போ எப்படி நீங்க வந்துட்டு ஒரு பார்வதி மேலயும் கம்ருதீன் மேலயும் வந்துட்டு ஒரு ஒட்டுமொத்த பழிய போட்டுட்டு அவங்க என்ன சொல்றது ஒரு கொலை பண்ணிட்ட அளவுக்கு வந்துட்டு ஒரு டிராமா நீங்க பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஐ வாண்ட் ரெஜிஸ்ட்ரேட் அஸ் டிராமா. எப்ப வந்துட்டு ஒரு டிராமா பண்ணிட்டு நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பண்ணிட்டு இருக்கீங்களோ, நான் என்ன கேக்குறேன், அவங்களுக்கு எவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி இருக்கோ the same amount of accountability பிக் பாஸுக்கு தனியா உன் வைஃப் அங்க விட்டுட்டு வந்த உனக்கு இருக்கு, உன் மச்சானுக்கு இருக்கு, விஜய் சேதுபதிக்கு இருக்கு. அந்த பிசிக்கல் டாஸ்க்ல வந்துட்டு அனுப்பலாமா வேண்டாமான்னு ஒரு மெடிக்கல் இதுவே எடுக்காம வந்து பிசிக்கல் டாஸ்க்குள்ள வந்துட்டு அனுப்பின பிக் பாஸுக்கு இருக்கு, அந்த சேனலுக்கு இருக்கு. ரெவ்யூ கொடுக்கிற எங்களுக்கு அந்த அக்கறை இருக்குன்றதுனால நான் பேசுறேன். நான் பிரஜன் ஸ்டாப் இட். உன் பொண்டாட்டி மேல உனக்கு இல்லாத அக்கறை ஒரு டாஸ்க் பிசிக்கல் டாஸ்க்ல வந்து விளையாட வரவங்களுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கிற ஒரு கோழனி. ஒரு சாண்ட்ரா வந்துட்டு ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பான்னுட்டுன்னு நீ சுகமா வீட்டுல உட்கார்ந்துட்டு நீ பிக் பாஸ் பாக்குற ஆளு நீ பேசக்கூடாது. மைண்ட் யோர் வேர்ட்ஸ், ஓகே? மைண்ட் யோர் வேர்ட்ஸ்.